அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் அன்பிற்கினிய ஞானமையா அவர்களே, திருமறை அருட்படி அறக்கட்டளை செயல் வீரர் என்று நாம் சொல்லணும் அடிக்கடி. ஏன்னா அண்மையில் ரொம்ப அருமையான ஒரு விழாவை அவர் எடுத்து முடித்திருக்கிறார். நம்முடைய சராசிவம் ஐயா அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பா அவர்களே, சிவனை செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கம். திருமறையில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் ஆகமசாரம் என்று சொல்லப்படுவது. 28 ஆகமங்கள் என்று இருந்தாலும் 9 ஆகமங்கள் தான் நந்திதேவர் நமக்கு சொன்னார் என்று அவரே சொல்லுகிறார். நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே என்றுதான் திருமூலருடைய வாக்கிலேயே 9 ஆகமம் என்று சொல்லுகிறார். நம்முடைய தவக்குறை அந்த 9 ஆகமத்தில் 2 ஆகமம் என்ன ஆகமம் நமக்கு தெரியல. இடையில் 3வது அடி அதில் காரணம் காமிகம் என்று வர்றதில் 3வதாக இருக்கின்ற வியாமளம் ஆகும் காலோத்திரம் என்று வருது. காரணம் காமிகம் என்ற வரிசையாக அதெல்லாம் சிவாகமமாக இருக்குது. யாமளம் காலோத்திரம் என்று 2 வருகிறது. அந்த 2ல் யாமளம் என்பது சிவாகமம் அல்ல, அது சாக்த ஆகமம். காலோத்திரம் என்பது உபாகமங்களில் பல காலோத்திரம் இருக்கிறது. தேவி காலோத்திரம் போல பல இருக்கிறது, அது உபாகமமாக இருக்கிறது. சிவாகமத்தில் திவ்ய ஆகமமாக இருக்கின்ற அதைத்தான் 9 ஆகமங்களை நந்திதேவர் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொன்ன 9ல் 2 இடைச்சல்களாக அந்த முக்கியமான 2 ஆகம பெயர்கள் நமக்கு தெரியல. எதுவாக இருக்கும் நம்ம யூகிக்க முடியல. 9 ஆகமம் சிறப்பு எல்லாம் தான், அதில் எது எந்த ஆகமம் அவர் சொன்னார்னு தெரியல. அதனால் இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு தவக்குறை தான் சொல்கிறது. நம்ம திருமுறையெல்லாம் படிக்கிற பொழுது நான் எண்ணுவது உண்டு. ஞானசம்பந்தருடைய பாட்டில் முக்கியமான வரி அதை காணாமல் போயிடும். அருளாளருடைய வாக்கே காணாமல் போகுதுன்னா அருளாளருக்கு இல்லை, நமக்கு தாங்க அருள் இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய தவக்குறை காரணமாக அந்த அருமையான வரிகளை படிக்க முடியல. சிதம்பரத்தில் போய் ஞான சுந்தர பெருமான் தரிசிக்கிறார் என்பதை சேக்கிழார் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளை என்று ரொம்ப அழகாக பாடுறார் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதுல அந்த பதிகம் என்ன பதிகம் பாடினார் என்பதற்கு ஒரு கருத்து சொல்கிறார். அவருக்கு அந்த காலத்தில் அந்த பதிகம் கிடைத்து தான் அந்த கருத்தை சொல்லுகிறார். இந்த கருத்திலே அவர் பாடுகிறார் என்றால் அது என்ன கருத்தாக இருக்கிறது என்றால், அப்பர் பெருமான் போய் பாடின பொழுது மனித பிறவியும் வேண்டுவதேன்னு பாடினார் இல்லையா, அதே நினைவோடு தான் சுந்தரன் பாடுகிறார். காரணம் என்னென்னா, நல்லிசை ஞானசம்பந்தனும் நாவினுக்கரையனும் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான், அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே நான் சொல்லுகிறேன் என்று தான் பாடுறார். அது புதுசாக நான் ஒன்றும் பாடலை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை என்னுடைய வார்த்தையில் பாடுறேன். அதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் நல்லிசை ஞானசம்பந்தனும் நாவினுக்கரையனும் சொன்னவை என்று சொன்னதுனால மனித பிறவியும் வேண்டுவதே என்று கூத்தபிரானை பார்த்து பாடுகின்ற அந்த அருமையான பாடலை உள்வாங்கி கொண்டுதான் சுந்தர பெருமான் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். இது நமக்கு கிடைக்கல. அந்த பதிகத்துக்கு பொருள் சொல்லுகிற பொழுது சேக்கிழார் அருமையாக பாடுறார். தென்னிலா அமர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று பாடியிருக்கிறார். அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால், மனித பிறவியும் வேண்டுவதே என்று அவர் சொன்னார். அப்பர் பெருமானே பாடுற பொழுது அன்னம் பாலிக்கும் பாட்டில் இன்னும் பாலிக்குமோ இப்பிறவையேன்னு சொல்கிற பொழுது பொன்னம் பாலிக்கும்ன்றார். பொன்னையும் கொடுப்பான் பெருமான். அதே சமயத்தில் என் அன்பு ஆலிக்குமாறு கண்டுன்றார். என்னுடைய அன்பு பெருகுமாறு காணுகின்றேன் நான் அந்த கூத்தை காக்க. உள்ளத்திலே அன்பு பெறுகிறது அல்லவா, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டிருக்கிறேன். எனவே கண்டு இன்புற, அந்த மாதிரி மென்று இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இன்னும் ஒன்று எனக்கு பிறவி கிடைக்குமா, இதே போல் அன்போடு நான் தரிசிக்கணுமே என்று இன்னும் அந்த பிறவி வேண்டும்னு பாடுறார்.
அந்த நினைவையும் இதை வைத்து தான் அவர் சொல்கிறார். அப்போ என்ன பாடியிருப்பார் என்றால், இந்த பிறவியிலே நமக்கு துன்பம் தான். ஏன்னா பிறவி பாவத்தால் வருவது, வினையால் வருவது துன்பம்தான். ஆனால் இந்த பிறவியில் கண்களோடு அந்த தரிசனத்தை பார்க்கிற பொழுது அது ஒரு பேரின்பமாக இருக்கிறது எனக்கு. அவர் எப்படி சொல்கிறார்? தென்னிலா அமர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம். பிறவி துன்பம் தானே, அவர் வாலிதாம் இன்பமான்றார். வாலிதம் வாலிமை என்றால் தூய்மைன்னு அர்த்தம். துன்பக்கலப்பு இல்லாத இன்பம் எனக்கு கிடைக்கிறதுன்றார். உலக வாழ்க்கையில் இன்பம் என்றால் அது சிறிய இன்பம்தான். முதல்ல புலனால் வருகின்ற இன்பம்தான். அது துன்பம் கலந்த இன்பம்தான். முடிவு அது இன்பமாக இல்லை, இன்பமாக முடியாது, துன்பமாக தான் முடியும் என்றெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உலக இன்பத்தை பற்றி நாம் சொல்கிறோம். ஆனால் அவர் பாடுற பொழுது வாலிதாம் இன்பம், இந்த எனக்கு கிடைக்கிற இந்த இன்பம் இருக்கிறதே துன்பக்கலப்பு இல்லாத நீடித்த இன்பமாக பரமானந்தமாக எனக்கு இருக்கிறதுன்னு பாடியிருக்கிறார். அந்த அவர் வார்த்தையில் என்ன பதிகம் பாடினார் நமக்கு தெரியல. சேக்கிழார் அப்படி பாடுகிறார். வாலிதாம் இன்பமாம் என்றே கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரியை கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடிய அறிவரும் பதிகம்ன்றார். அறிவரும் பதிகம் பாடினார், அரிய பதிகம் பாடியிருக்கிறார் என்று சேக்கிழாருடைய வாக்கில் அது சிறப்பாக தெரியுதுன்னு பார்க்கிறோம். அதுபோல் பல நூல்கள் பல பாடல்கள் நமக்கு சிதைந்து போனதுக்கு நம்முடைய தவக்குறை ஒரு காரணம். அப்படி தான் வைத்துக்கணும். அந்த பாட்டு நமக்கு கிடைக்கல, அது படிக்கின்ற தவம் இந்த பிறவிலே நமக்கு இல்லைன்னு பார்க்கணும். அதுபோல் 9 ஆகமங்களில் 2 ஆகமங்கள் கிடைக்கலன்னு தான் அப்போ அந்த என்ன ஆகமம் நமக்கு தெரியல என்று பார்க்கணும். ஆனால் அப்படி 9 ஆகமும் அதில் 7 ஆகமும் ஆகமசாரமாக சொல்லப்பட்ட திருமந்திரத்தையே நாம் நம்முடைய மன்றத்தின் சார்பிலே 4ஆம் தந்திரம் பார்க்கின்றோம். 4ஆம் தந்திர அசபை என்ற அதில் 4வது பாட்டு நாம் மந்திரம் முடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அதை ஒரு முறை நாம் படிக்கலாம். போன வகுப்பு நாம் சொன்ன ஞாபகம், உபநிடதங்களில் சிதம்பரத்தை பற்றி சொல்கிற பொழுது அற்புதம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். கைவல்ய உபநிடதம், பிருகதாரண்ய உபநிடதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பர சபைக்கு திருச்சபைக்கு அற்புதம் என்று ஒரு வார்த்தை வருகிறது, பரவியோமம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. 2 சொல்லுகிறார்கள். அதில் இன்னும் பலதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு 4-5 முறையாக அந்த சிற்றபையை வர்ணிக்கிறாங்க உபநிடதங்களில். அதில் சேக்கிழார் அந்த 2 எடுக்கிறார். அற்புதம் என்ற ஒரு வார்த்தை எடுக்கிறார், பரவியோமம் என்ற வார்த்தையும் எடுக்கிறார். நமக்கு தெரியும் அந்த 2 பாடல் தில்லைவாழ்ந்தனுக்கு பாடுகின்ற பாடலில் அற்புத கோலம் நீடி கற்பனை கறந்த சோரி பாட்டில் முதல் வரி அற்புத கோலம் நீடுகிறான். அருமையான அற்புத கோலம்ன்றாங்க. அந்த அற்புதம் என்பதற்கு ஞானம் என்றுதான் பொருள். நம்முடைய சைவ சித்தாந்த முறைப்படி அற்புதம் என்றால் ஞானம். அதை விநாயகர் அகவல்ல அற்புதம் நின்ற கற்பக களிரே என்று முடிப்பார். அது பாட்டு நமக்கு விநாயகரோட தெரியும். அதாவது தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணேன்னு முடிக்கிறார். அதுக்கு முன்னால் அற்புதம் நின்ற கற்பக களிரினி என்று, அற்புதம் என்றால் ஞானத்துக்கு நீ துணையாக இருக்கிறாய் என்றுதான் அற்புதம் என்ற கற்பகம் என்று பாடுறார் விநாயகர் அகவல். அதுபோல் இங்கே அற்புதம் என்று சொன்னால் இந்த திருவள்ளுவருடைய வாக்கெல்லாம் ஞானம் என்று நாம் வைத்துக்கொள்ளணும். அதுதான் இந்த ஆமே பொன்னம்பலம் 4வது மந்திரம் போன வகுப்பு முடித்தது. இருந்தாலும் மறுபடியும் அதை நினைவு கொள்கிறேன். ஆமே பொன்னம்பலம் அற்புதம், அற்புதம்ன்றார். அந்த அற்புதம் என்றால் ஞானம்னு அர்த்தம். ஞானம்தான் அங்கே பொன்னம்பலமாக இருக்கிறது. ஞானம் இருந்தால் ஆனந்தம் வரும். வாரியார் சுவாமிகளே அதை கேட்டாங்க இல்லையா? அந்த காலத்தில் அவர் கேட்கிற பொழுது எது இன்பம் எது துன்பம் என்று கேட்குறாங்க. அவர் எப்பவுமே ரொம்ப அழகாக சொல்லுவார், ஷார்ப்பாக சொல்லுவார், ஷார்ட்டாக சொல்லுவார். அதனால் அவர் என்ன பண்ணார், எது இன்பம் எது துன்பம்னா அறிவு இன்பம் அறியாமை துன்பம்னு சொல்லிட்டார். அதான் பதில். என்ன அழகான பதில். அறிவு இன்பம் அறியாமை துன்பம். சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்லுது. இன்பமாக இருக்க வேண்டிய அறிவாக இருக்க வேண்டிய ஆன்மா ஆணவ மலத்தாலே அறியாமைக்கு உட்பட்டவுடனே துன்பத்தில் இருக்கிறது, இருளிலே இருக்கிறது. ஒளியிலே இருக்க வேண்டியது இருளிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் கூத்தபிரான் ஆடுகின்ற பொன்னம்பலம் ஞானமே வடிவானது என்றார். அற்புதம் அற்புதம்னார்.
ஞானத்தினால் வருவது என்ன என்றால் ஆனந்தம்தான். அறியாமையினாலே எப்படி துன்பம் வருகிறதோ ஞானத்தினாலே நமக்கு இன்பம் வரும், ஆனந்தம் வரும் என்று அதுதான் முதல்ல ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் என்று சொன்னார். அந்த அற்புதம் என்பது ஞானம் என்பதாலே சிதம்பரம் என்ற சொல்லை ஞான அம்பலம் என்று நாம் சொல்லலாம். சித் என்று சொன்னால் அறிவுன்னு அர்த்தம், ஞானம்தான். சிதம்பரம், அம்பரம் என்றால் ஆகாயம். சிதம்பரம் என்பது முழுக்க வடமொழி சொல். சித் அம்பரம் என்றால் ஞானமே அம்பலமாக ஆகாயமாக இருக்கிறது, அதுதான் சிதம்பரம். அதை நம்முடைய தமிழில் சிற்றம்பலம் என்று நாம் சொல்கிறோம். தமிழில் சிற்றம்பலம் என்பது தான், வடமொழியிலே சிதம்பரம் வருகிறது. சிதம்பரம் என்ற வார்த்தையை திருமூலர் பயன்படுத்துகிறார். எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் என்றவர் அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம். அனவரதம் என்றால் இடைவிடாமல் நடக்கின்ற தாண்டவம் என்றார். அனவரத தாண்டவம் உங்களுக்கு அந்த புத்தகத்தில் குறிப்பில் 11ஆம் பக்கம் போன வகுப்பு கொடுத்ததில் சேக்கிழாருடைய பாடலை எடுத்து போட்டுருவோம். ஞானசம்பந்த பெருமான் சிதம்பரத்தில் போய் தரிசனம் செய்கிறார். அந்த தரிசனம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு அவர் பாடுறார். அண்ணலார் தமக்களித்த மெய் ஞானமான ஞானமேயான அம்பலம். அந்த அம்பலம் ஞானமேயான அம்பலமா? அது அண்ணலார் தமக்கு அளித்தார் இல்லையா? கலைஞானம் சிவஞானம் ரெண்டும் அளித்தார் இல்லையா? எனவே அண்ணலார் தமக்களித்த ஞானமே ஆன அம்பலமும், அப்புறம் தம் உள்நிறைந்த ஞானத்து எழும், அந்த ஞானத்தினாலே வருவது ஆனந்தம், உள்நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும் என்று சேக்கிழாருடைய வாக்கு. அம்பலம் ஞான வடிவாக இருக்கிறது. அதிலே பெருமான் ஆடுகின்ற அந்த கூத்து ஆனந்த கூத்தாக ஆனந்த வடிவமாக இருக்கிறது என்று பாடுகிறார். அந்த கூத்து இடையதாமல் அனவரதம்னார். இடைவிடாமல் நடக்கிறது என்பதாலே அனவரதமும் நடக்கிறது தாண்டவம். அந்த அனவரதம் நடப்பது தூள ஐந்தொழில் என்றும் சூக்கும் ஐந்தொழில் என்றும் அதிசூக்கும் ஐந்தொழில் என்றும் நாம் பிரிப்போம், மூன்றாக பிரிப்போம். தூள ஐந்தொழில் என்பது நாம் பார்க்கின்றது, நமக்கு முன்னாலேயே தோன்றி நின்று அழிகின்றதெல்லாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் பெருமான் செய்கின்ற தூள ஐந்தொழில். சூக்கும் ஐந்தொழில் என்றால் அங்கே குறிப்பிட எழுதியிருக்கிறதெல்லாம் நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதன் சிறுவாசகம் சொல்கிறார் இல்லையா? மகாசங்கார காலத்திலே எல்லாவற்றையும் அழித்த பின்னால் மீண்டும் மறு முறை தோற்றம், மறு தோற்றம் வருவதற்கு, புனர் உற்பவம் வருவதற்கு பெருமான் சங்கார காலத்திலே சுடுகாட்டிலே நடனமாடுகிறான். நடனமாடுகின்ற பொழுது அது ஆனந்த நடனம். பேயோடு ஆடுகிறான், உமையம்மையோடு ஆடுகிறான் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பின்னால் பார்க்க போகிறோம், திருக்கூத்தில் பார்க்க போகிறோம். அதாவது காளியோடு ஆடி கனகாசலம் ஆடி பேயோடு ஆடி என்று வருது. அதனால் காளியோடு ஆடுகிறான், கூலியோடு ஆடுகிறான். கூலினா பேயின் அர்த்தம். குவலயத்திலே ஆடுகிறான், இங்கே நில உலகத்திலேயும் ஆடுகிறான் என்று திருக்கூத்தை பற்றி திருவள்ளுவர் பின்னால் சொல்ல போரை படிக்க போகிறோம். அதனால் அந்த சங்கார காலத்திலே அவன் ஆடுகிறது உமையம்மையோடு ஆடுகிறான். உமையம்மை தாளம் போடுகிறாள், அதற்கேற்றாற் போல பெருமான் ஆடுகிறான் என்று திருமூலர் சொல்வது போலவே கலித்தொகை என்ற நூல், சங்க இலக்கியத்தில் கலித்தொகை, அந்த நூலில் கடவுள் வாழ்த்தில் அதை பாடுகிறார். பெருமான் ஆடுகின்ற கூத்து 3 கூத்து, 108 வகையாக கூத்து சொல்கிறாங்க. அதில் சிறந்த கூத்துக்களாக சொல்கிற பொழுது இலக்கியங்களில் கொடுகொட்டி கூத்து, பாண்டரங்கம் கூத்து, காபாலே என்ற கூற்று, அப்புறம் ஆலங்காட்டிலே ஆடுகின்ற ஊர்துவ தாண்டவம், அப்புறம் சிதம்பரத்திலே ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம், கௌரி தாண்டவம் போல நிறைய தாண்டவங்கள் சொல்கிறாங்க. அதில் சிறப்பாக கலித்தொகையில் அந்த 3 சொல்கிறாங்க. கொடுகொட்டி, பாண்டரங்கம், காபாலம் சொல்லு. அந்த 3 சொல்கிற பொழுது கொடுகொட்டி எப்பொழுது ஆடுவது என்றால் சங்காரம், மகாசங்காரம் எல்லாவற்றையும் முடித்த பின்னால் மகாசங்காரத்திலே முடிவிலே அவன் ஆடுகிறான். எல்லாம் சாம்பலாக போன பின்னாலே
அந்த சுடுகாடு தான் நாம் பார்க்கிற நாள்தோறும் நம்முடைய பிடங்களெல்லாம் இருக்கிற அந்த சுடுகாடு அல்லது சுடுகாடுனா இதுக்கு எங்கே தான் ஆடுறான்னு நினச்சிட்றாங்க. அது அல்ல. எல்லாவற்றையும் அடித்த பின்னாலே மகா சங்காரத்திலே ஆடுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ யார் இருப்பது? யாரும் கிடையாது. அவனும் அவன் சக்தியும் தான். எனவே சக்தி தாளமிட பெருமான் ஆடுகிறான். அது சீர் தூக்கு பாணி என்று 3 நம்ம எழுதியிருக்கோம். அதெல்லாம் சீர் தூக்கு பாணி என்று 3 வகையான தாளம் போடுகிறாள் உமையம்மை. அந்த சீர் என்றால் போடுகிற பொழுது முதல்ல கையை தட்டணும் இல்லையா? முதல்ல அது படைத்தல் என்றும், தட்டிய கையை அப்படியே கொஞ்சம் வச்சுருக்கணும். நேரம் ஒரு தாளப்பிரமாணம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நேரம் வைத்து அப்புறம் விடணும். ஆனால் வைத்து கொண்டிருக்கின்ற நேரம் காத்தல், விடுவது அடித்தல் என்று. முதல்ல தாளம் தட்டுறபோது சீர், அதை வைத்து கொண்டிருந்தால் தூக்கு, விட்டால் அது பாணி என்று சீர் தூக்கு பாணி என்ற தாளத்தை உமையம்மை செய்கிறாள். முத்தொழிலுக்கு உரிய தாளத்தை செய்கிறாள். அப்போ கொடுகொட்டி பாண்டரங்கத்தை ஆடுகிறான் பெருமான் என்று கலித்தொகையில் இலக்கியத்தில் வருது. அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். திருக்கூத்து அனவரத தாண்டவம் ஆமே பிரளயம் ஆகும். சங்கார பிரளய காலத்தில் ஊழிக்காலத்திலே ஆடுகின்ற தாண்டவம். அது சூக்கும் ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழிலாக இருப்பது. அதற்கு பின்னால் சங்கார காலத்திலே ஆனந்த தாண்டவமாக எல்லாவற்றையும் தோற்றுவிக்கப் போகிறான் என்று பார்க்கிறோம். அதைத்தான் போகிற வகுப்பில் நம்ம சொல்லியிருக்கிறோம். 12ஆம் பக்கத்தில் சூக்கும் ஐந்தொழில் நள்ளில நட்டம் பயின்று ஆடும் நாதன், பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற அற்புதம் அது ஆனந்தத்தினை உணர்த்துவது. பிரளயம் ஊழிக்காலம் ஆதலால் அது தூள் ஐந்தொழில். பிரளவ காலத்திலே ஊழிக்காலத்திலே ஐந்தொழில் செய்கின்றான். எனவே சங்காரம் என்பது அந்த முடிவு அருந்தாண்டவம் என்று. அந்த அரிய தாண்டவம் நமக்கு பார்க்க முடியாது. சூக்கும் ஐந்தொழிலை நாம் பார்க்க முடியாது. எனவே அது அருந்தாண்டவம் என்று. தாண்டவம் என்று சொல்லாமல் தாண்டவங்களே என்று அந்த பாட்டில் முடிக்கிற பொழுது ஒரு ஏகாரம் இருக்கும். தாண்டவங்களே என்று ஏகாரம் முடியும். உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். அஞ்செழுத்து பதிகத்தை பாடுகின்ற நம்முடைய அருளாளர்கள் நமச்சிவாயவே ஐந்தெழுத்துமே என்று ஒரு ஏகாரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஏகாரத்துக்கு அப்பா ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்முடைய சக்தி தான் தேடி பிடிச்சி நமக்கு கொடுக்குறாங்க. பழசு எப்போ எழுதுனதுலாம் அது கொடுக்குறார். அந்த கட்டுரையில் அவங்க எழுதுகிறாங்க, ஏகாரம் என்பது பிரிநிலை என்று எழுதுகிறாங்க. நமச்சிவாயவே என்றால் அது பிரிநிலை என்றால் மற்ற மந்திரங்கள் எல்லாம் மந்திரங்கள் அல்ல. இருக்கலாம், மந்திரமாக இருக்கலாம், அதெல்லாம் உலகப் பயனை தரலாம், வேறு பயனை தரலாம். நமச்சிவாய் என்பது தான் நமக்கு நந்தி நாமம், பெருமானுடைய பெயராக வைந்திருக்கிறது. அதுதான் நமக்கு நன்னெறி காட்டுமே என்றார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்ற பாட்டில் நமச்சிவாயவே நானறி விச்சைனர். நான் அறிந்த வித்தை ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரிந்தது அஞ்செழுத்து தான் என்று நானறி விச்சையும்னார். அதுதான் நன்னெறி காட்டும் சொல்கிறார். அதனால் அந்த மந்திரம் சிறந்த மந்திரமாக இருப்பதாலே அதை மற்ற மந்திரங்களிலிருந்து பிரிப்பதற்காக அந்த மற்ற மந்திரம் சொன்னால் 2 வகையாக வைத்துக்கொள்ளலாம். மற்ற சமயங்கள் சொல்லுகின்ற மந்திரம் இருக்கிறது. மற்ற சமயங்கள் சொல்லுகின்ற மந்திரத்தை எல்லாமே இருக்குது. சமணத்தில் சொல்கிறாங்க, பௌத்தர்கள் சொல்லுகிறார்கள், பாஞ்சராத்திரம் வைஷ்ணவம் எல்லாம் சொல்கிறாங்க மந்திரத்தை. அந்த மந்திரம்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை, அல்லது நாம் அதை சொல்ல வேண்டாம். சைவலாக இருக்கிற நமக்கு சைவ மூல மந்திரம். எனவே அந்த மந்திரங்களிலிருந்து பிரிப்பதாலே அது பிரிநிலை. சைவத்திலேயே மந்திரங்கள் பல இருக்கிறது அல்லவா? அதாவது பஞ்சபிரம மந்திரம், ஷடங்க மந்திரம் என்றெல்லாம் நமக்கு இருக்கிறது அல்லவா? அந்த மந்திரங்களிலிருந்து பிரிந்து இது சரி சிறப்பு மந்திரம், மூல மந்திரம் என்று பிரிப்பதற்காக அஞ்செழுத்துமே நமச்சிவாயவே என்று ஏகாரம் போடுறார் இல்லையா? அதே போலத்தான் தாண்டவங்களே. தாண்டவம் பல பல தாண்டவங்கள். இந்த தாண்டவம் போல, அதாவது தூல ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில் என்று 3 தாண்டவம் இருக்கு இல்லையா? அந்த 3 தாண்டவம் போல மற்றொரு கிடையாது என்பதற்காகத்தான் தாண்டவங்களே என்ற ஏகாரம். பல வகையான தாண்டவம், அதில் ஏகாரம் பொழுது பிரிநிலை என்று எழுதுகிறாங்க. அந்த குறிப்பு நான் உங்களுக்கு எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கா? அதான் இருக்கா, எழுதியிருப்பேன். 13ஆம் பக்கத்தில் வரும். கரித்தோள் அசபை தென்பு பிரிநிலை நாம் சொல்லியிருக்கோம். அதுதான் அதான் அது சிறப்புணத்திற்கு பொதுவின் சிறப்பு போல மந்திரத்தில் ஓதினார் என்று வருது. சிற்சபையினுடைய சிறப்பை சொல்வதற்குத்தான் அன்றைக்கி சொன்னோம். சேக்கிழார் பெருமான் 2 பாடல் பாடியிருக்கிறார். ஆதியின் நடுவுமாய் என்ற பாட்டும் கற்பனை கடந்த ஜோதி என்றும் பாட்டிருக்கான்னு சொன்னால், அந்த ஆதியின் நடுவுமாய் என்பதுதான் பொது தில்லையில் ஆடுகின்ற பொது நடனம் அவரே சொல்லிடுறார்.
பேதியான் என்ற போதியான் என்ற தில்லை பொது நடம் என்று சொன்னார். பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியான் இருக்கின்றது, போதனை செய்கிறது நமக்கு உலக இயல்பு எப்படி என்று, ஆணும் பெண்ணுமாக உலகம் இருக்கிறது என்று அந்த உலக உருவத்தை சொல்லுகின்ற ஒன்றாக தில்லை பொதுநடம் ஆடுகின்றான் பெருமான். தானும் சிவகாமியுமாக பின்னால் கற்பனை கடந்த சோதி என்பது அருள்வெளியிலே ஆடுகின்ற, சிற்றம்பலத்திலே ஆடுகின்ற அது சூக்கும நடனம். அதற்கு ஒரு வணக்கம் வைக்கின்றான்னு பார்க்கிறோம். அதைத்தான் நாம் அடிக்கடி இங்கே பாடுறோம். கற்பனை கடந்த சோதி என்றால் சொல்லுக்கு அடங்காததுன்னு அர்த்தம். கற்பனை என்று சொன்னால் அங்கே கல்வின்னு தான் அர்த்தம். இமேஜினேஷன் சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அது அல்ல. கற்பனை என்றால் கல்வி தான். அந்த கல்வி என்ற அறிவை கடந்தது, நம்முடைய கல்விக்கெல்லாம் அடங்காத ஒன்று அது என்று, அதாவது அடுத்தவர் சொல்லியோ அல்லது நாமே படித்தோ கற்றோ தெரிந்து கொள்ள முடியாத ஒன்று, அதை கடந்திருக்கிறான் பெருமான். எனவே கற்பனை கடந்த சோதி அவன். உருவம் என்ன என்றால் அவனுக்கு கருணைதான் உருவம், பராசக்தி தான். பறை இடமாக, உண்மை விளக்கத்தில் பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன்றார். அதைத்தான் அங்கே சேக்கிழார் இரண்டாவது பாட்டாக சொல்லி அதில் சிற்பர வியோமம் முதல்ல அற்புதம்ன்றார். அற்புத கோலம் நீடுகிறான், அது சிற்பர வியோமம் அங்கே ஆடுகிறான் என்று ஞானமே வடிவாக ஆடுகின்றான். ஆடுகின்ற இடம் அருள்வெளி என்று பரவியோமம் என்று சொல்கிறான்னு பார்த்தோம். அதுதான் சேக்கிழார் ஏதோ 2 பாட்டு சும்மா சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. அது உயர்ந்த விஷயங்களை அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கணும். அதான் அதோடு நமக்கு அந்த 4வது மந்திரம் முடிகிறது. இனி 5வது மந்திரம். ஐயா உங்களுக்கு அந்த மூலம் கொடுத்துருப்பாங்க. தாண்டவமான தனியெழுத்து ஓரெழுத்து. தாண்டவமானது அனுக்கிரகத் தொழில். தாண்டவக்கூத்து தனி நின்ற தற்பரம். தாண்டவக்கூத்து தமனியம் தானே. தமனியம்னா பொண்ணுன்னு அர்த்தம், உயர்ந்ததுன்னு அர்த்தம். தமனியம் என்றால் பொன். அந்த தாண்டவக்கூத்து மிக உயர்ந்தது, பொன் போல உயர்ந்தது. அதைத்தான் பொன்னம்பலம் சொல்கிறோம். சிற்சபை அது அறிவான சபை, அருள்வெளி, அதனால் அது பொன்னம்பலம் என்று. பொன்னம்பலம் நாம் சொல்கிற பொன் வெள்ளி என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. சிறப்பான உலோகம் அது அல்லவா. முதல்ல அதுக்கு ஓசை கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்புறம் நெருப்பிலே போட்டால் சுடச்சுடர் ஒளிரும் பொண்ணுன்றான். மற்ற உலகம்லாம் தன்மை மாறிப்போகும். பொன் அப்படி கிடையாது. நெருப்பிலே போட்டால் எப்படி பால் அட்டாலும் பால் சுவையில் குன்றாதுன்றாரோ அதுபோல சுடச்சுட ஒளிரும் பொன். அதனால தான் பொண்ணுக்கு ஒரு சிறப்பு என்று சொல்கிறான். அப்போது நெருப்பிலே போட அதனுடைய தன்மை உயர்ந்து போகுன்றார். தன்மை மாறாத ஒரு நிலையான பொருள். அதனால அது பொன்னம்பலம் என்று நாம் சொல்கிறோம். அதனால் மேற்குறித்த அனவரதம் ஆண்டவாகிய உருவாய் நிற்கின்ற ஒப்பற்ற திரு 5 எழுத்து அது ஓரெழுத்தாக, ஓம் என்ற ஓரெழுத்தாக அவன் இருக்கிறான் பெருமான். திரு 5 எழுத்தாகவும் இருக்கின்றான் என்று அதுக்கு தான் அந்த பாட்டை நாம் சொல்ல நினைக்கிறேன். திரு 5 எழுத்தாகவும் ஓரெழுத்தாகவும் இருப்பது அசபைன்னு பார்க்கிறோம். அந்த தாண்டவம் உயிர்களுக்கு அருள் புரியும் போது பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பரம்பொருள் தான் அந்த அருளை தர முடியும். வீடு பேர் என்றால் பரம்பொருள் தான் தர முடியும். அதனால் ஆமே தாண்டவமான தனி எழுத்து ஓரெழுத்து. தாண்டவமானது அனுக்கிரகம்ன்றார் பாருங்கள். நிக்கிரகம் அனுக்கிரகம் 2 சொல்வோம். நிக்கிரகம் என்பதை ஊன்று திருப்பாலம் என்று, ஊன்றுகின்ற திருப்பாலம் இருக்கிறது, மறைக்கின்றது நிக்கிரகம். அனுக்கிரகம் என்பது தூக்கிய திருவடி என்று பார்க்கிறோம். எனவே அங்கே இவர் அனுக்கிரகத்தை சொல்கிறார். தாண்டவத்திலே அனுக்கிரகம் அதுதான் எப்பொழுதும் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதாவது நமக்கெல்லாம் ஞானம் வருவது படிப்படியாக தான் வரும். ஆனால் உயிர்கள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமான் பல உயிர்கள் ஞானம் பெற்றுக்கொண்டே இருக்குதுன்னு பார்க்கிறோம். எப்படி பிறந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் எத்தனையோ இந்த ஒரு கணத்தில் எத்தனையோ பிறக்கிறது, குழந்தைகள்லாம் பிறக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் இந்த கடத்திலே எத்தனையோ பேர் ஞானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். எனவே ஞானக்கூத்தும் ஆடிக்கொண்டே இருக்கணும், ஊனக்கூத்தும் ஆடிக்கொண்டே இருக்கணும், 2த்தையும் ஆடணும். அதனால் ஊனக்கூத்து என்பது உலகியல் கூத்தாகவும் உலகத்தை கடந்த கூத்து ஞானக்கூத்தாகவும் அழிவு ஞானம் பெறலான்றான். அதுதாங்க அனவரத கூத்து என்று. அனவரதமும் செய்கின்றான் பெருமான் என்றால்
எல்லா உயிர்களும் ஒரே சமயத்திலே ஞானம் என்பது கிடையாது, ஞானம் பெறாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பெறுகின்றது. அதை அவன் செய்து கொண்டு தான் இருக்கின்றான். அடைய முடியாத பக்குவம் அடையாத உயிர்களுக்கெல்லாம் பக்குவம் வருவதற்காக அவன் ஆடுகின்றான். பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு அவன் வீடு பேர தர ஆடுகின்றான். எனவே அவனுடைய ஆட்டம் நிற்காது, ஆட்டம் நிற்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறான் பார்க்கும். அதனால் அனவரதம் அவன் ஆடுகின்றான். அந்த தாண்டவம் நிகழ்வுகின்ற இடம் தமனியம் என்றால் பொன், பொன்னம்பலத்திலே அவன் நடனமாடுகிறான் என்று வருது. அடுத்து தான் எழுதியிருக்கேன், அதுதான் பாட்டை சொல்கிறேன். கூத்தப்பெருமானது வடிவம் ஐந்தெழுத்தாதல் நன்கு அறியப்பட்டதாகலின்னு அவர் சொல்லிட்டாங்க. அப்பா அந்த உரையில் உண்மை விளக்கம் படிச்சுட்டு தான் இதெல்லாம் படிப்பீங்க. எனவே உண்மை விளக்கத்தில் பெருமாளுடைய கூத்தை பற்றி நிறைய வரும், திரு ஐந்தெழுத்தை பற்றி வரும். உண்மை விளக்கத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் 36 தத்துவங்களை சொல்லிடுவார். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்று 36 தத்துவங்களையும் சொல்லிட்டு அடுத்து முக்கியமாக அவர் சொல்கிறது அஞ்செழுத்தை பற்றி சொல்லுகிறார். பெருமாளுடைய கூத்து நடனத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அப்புறம் முத்தி நிலையிலே உயிர் எப்படி இருக்குன்னு முக்கியமான விஷயங்களை அவர் சொல்கிறார். இடையில இருப்பதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் முக்கியமானது என்று சொல்கிறார். அப்போது உண்மை விளக்கத்தில் தான் நடராஜ பெருமானுடைய விளக்கத்தை திருமந்திரத்தில் வருது. உண்மை விளக்கத்துக்கு அதுக்கு முன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் எப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் 3 வகையாக நாம் எண்ண வேண்டும்ன்றாங்க. முதல்ல நாம் நடராஜரை பார்க்கிற பொழுது ரொம்ப அழகாக இருக்கிறான்னு பார்க்குறோம். முதல்ல அவ்வளோதான் நமக்கு தெரியும் இல்லையா. அழகான சிற்பம், அது தூக்கிய திருவடி, அந்த மாதிரி ஒரு அழகான சிற்பம் பார்க்க முடியாது. எத்தனையோ கற்பனையிலே எவ்வளோ செய்கிறாங்க சிற்பங்கள். நடராஜ பெருமானுடைய சிற்பத்தை பார்த்தா இன்றைக்கி நமக்கு ஆச்சரியம் தானே, எல்லாரும் வியக்கிறாங்க இல்லையா. அந்த வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது, அற்புத காட்சியாக இருக்கிறதுன்னு முதல்ல பார்த்துடுறோம். அதற்கு பின்னால் தான் உண்மை விளக்கம் என்ன வழிகாட்டுறார் நமக்கு. நீங்கள் அப்படி பார்த்துடுறீங்க இல்லையா, முதல்ல பார்த்துருங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை பாருங்கள். என்ன பார்க்குறீங்க என்றால் உடுக்கை பார்க்குறீங்க, அபயகரம் பார்க்குறீங்க, அனல் ஏந்திய கை பார்க்குறீங்க, ஊன்றிய திருவடி பார்க்குறீங்க, தூக்கிய திருவடியெல்லாம் பார்க்குறீங்க, வீசுகரம் பார்க்குறீங்க இல்லையா. இதற்கெல்லாம் ஒரு பொருள் உண்டல்லவா என்று தோற்றம் துடியதனில் என்று ஒரு பாட்டு சொல்லி, அப்படி பார்ப்பது படைப்பு, காத்தல், அடித்தல், மறைத்தல், அருள் என்ற ஐந்துடை செய்கின்ற அடையாளமாக முதல்ல பார்க்கணும். துடி என்றால் அது தோற்றம் படைப்புக்கு, அபயகரம் என்றால் காத்தலுக்கு, அனல் ஏந்துதல் என்றால் அது அடித்தலுக்கு, ஊன்றிய திருப்பாரம் உற்ற திரோதம் மறைப்பதற்கு, தூக்கிய திருவடி நாண்ட மலர்ப்பதும் அது முத்தி நாட வேண்டும் என்று 5 தொழிலையும் 5 இடங்களும் முதல்ல அப்படி பார்க்கணும். முதல்ல இப்படி பார்ப்பது அவர் என்ன சொல்கிறார், அது ஊர நடனம்ன்றார். முதல்ல பார்க்கிற பொழுது பொதுவாக நம்ம பார்க்குறோம், சிறப்பாக இல்லாமல் பொதுவாக அதில் தோற்றம், படைப்பு, காத்தல், அடித்தல் என்று இப்படி சொல்லிடுறோம். அதற்கு பின்னால் ஞான நடனமாக நீ பார்க்க வேண்டும் என்றால் அதே உடுக்கை தான். முதல்ல அந்த உடுக்கையை தோற்றம்னு பார்த்தீங்க. இப்போ அப்புறம் என்ன பண்ணுறார், அவர் சொல்கிற பொழுது உடுக்கை என்று சொன்னால் உடுக்கை அசைக்கின்றான் பெருமான் அல்லவா. எனவே என்ன ஆகிறது, மாயை தன்னை உதறின்னு அவன் உதறுவது போல இருக்குதான் அந்த உடுக்கை படைப்புன்னார் முதல்ல. ஏன்னா படைக்கிற பொழுது மாயை உதவும். பெருமானுக்கு நமக்கெல்லாம் உடம்பு தருவதற்கு மாயை, இந்த உடம்பு இருப்பதற்கு உலகம் மாயை. எனவே மாயா காரியங்களினாலே மாயை வைத்து செய்கின்ற படைப்பு அது ஊன நடனம். ஆனால் பின்னால் நீங்கள் மறுபடியும் இன்னொரு முறை பக்குவமாக பார்க்குறீங்க, மாயை தன்னை உதறுகிறான், ஞானம் வந்தால் மாயை வேண்டாம்னு சொல்கிறான் என்று மாயை தன்னை உதறி பல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து ஒன்றுன்னா வெவ்வேறாக சொல்கிறேன். அதே தான், எல்லாம் அதே தான் செய்தி. ஆனால் வேறு வகையாக பொருள் வருகின்றது. மாயை உதறுகிறான் என்றால் மாயையை நீக்குகிறான். பல்வினை என்று சொன்னால் நம்முடைய கர்மம் வினை, பல்வினை எல்லாம் போக்குகிறான் பெருமான், அதை சுடுகிறான், அனலாலே சுடுகிறான். அப்புறம் மலம் சாய அமுக்குகிறான், ஆழ மலம் எழுந்து விடாமல் காலில் போட்டு அப்படியே அழுத்துறான், மலம் சாய அமுக்குகிறான். அதற்கு பின்னால் அருள் எடுக்கின்ற அருள் கை தூக்குகின்ற திருவடி அருளை தருகிறான் என்று இப்படி பார்க்கணும் இல்லையா. இது அடுத்த முறையாக பார்ப்பது. 3வது முறை தான் இப்போ அந்த பாட்டை நான் எழுதணும்னு சொன்னது. நமசிவாய சிவாய நம என்ற ஐந்தெழுத்து வடிவாக பெருமான் இருக்கிறான். அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று 2 பாட்டு அவர் சொல்லுகிறார். அதான் 3வது மந்திரமாக பார்ப்பது. கலையாக பார்த்தோம், அடுத்து தத்துவமாக ஐந்துடலாக நாம் பார்த்தோம். வடிவம் எது என்று சொன்னால் பெருமானுடைய வடிவமெல்லாம் சூல வடிவமெல்லாம் மந்திர வடிவம்னு சொல்லுவாங்க. திருவாசகத்தை அன்னைக்கு கூட சொன்னோம். திருவாசகத்துக்கு நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்கன்னு பாடுகிறார் என்றால்
தந்தையினுடைய உரையிலே நமச்சிவாய என்பது மந்திரம், அது பெருமானுக்கு தூல வடிவம், எனவே அதை சொல்லுகிறார். நாதன் தாள் என்பது பெருமானுடைய திரு அருள், திருவடிதான், அது திரு அருள், அது சூக்குமம், அது எல்லாருக்கும் தெரிய வராது, எனவே பின்னாலே சூக்கும நிலையை சொல்லுகிறார். அவன் நமச்சிவாய வாழ்க என்பது தூல வடிவம், மந்திர வடிவமாக இருக்கின்ற தூல வடிவத்தை சொல்வது. நாதன் நம்மளுக்கு குருவாகவோ தலைவராக இருக்கிறான் அல்லவா, அவனுடைய தாள் என்றால் திருவடி, அது சூக்குமம், சூக்குமத்தையும் சொல்லுகிறார் என்று சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க என்பது தூல வடிவத்தை சொல்லுகிறது, நாதன் தாள் என்பது சூக்கும வடிவத்தை சொல்லுகிறது என்று உரை காணுகிறார்கள். அதுபோல் இங்கே மந்திர வடிவாக நாம் பார்க்கிறோம். மந்திர வடிவாக பார்ப்பது தான் அடுத்து நமக்கு சொல்லுகிறார். அதே விஷயந்தான் அங்கே என்ன இருக்கிறதோ அடையாளம் அதுதான் சொல்கிறார். ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே, ஐயனேனா மாணவனே, ஆடும்படி எப்படி ஆடுகிறான் பெருமான், இந்த ஆடலை நாம் எப்படி பார்க்கணும். தில்லை தரிசிக்க முத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, தரிசிக்க முத்தி தான் இதான், இந்த மாதிரி தான் பார்க்கணும், தான் தரிசனம்ன்றார். ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான், நல்லம்பலத்தில் ஆடுகின்றான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம். என்ன பண்ணணும், நான் நமசிவாய தானே, அல்ல நா என்பது மறைப்பு, எனவே அது திருவடி, ஊன்றிய திருவடி இருக்கு இல்லையா, அது நாடும் திருவடியிலே நகரம், அப்படி பார்க்கணுமா. நடராஜ பெருமான திருவுருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவடியை பார்க்கிற பொழுது முதல்ல அழகாக இருக்குதுன்னு முதல்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3 மலர்பார உற்ற திரோதம் அல்லவா மறைப்புக்காக பார்க்கிறோம். 3வது நிலை என்னென்றால் அது நா என்ற எழுத்தாக பார்க்கிறோம். மந்திர எழுத்துக்களில் நா வடிவாக பார்க்கிறோம். நாடும் திருவடியிலே நகரம். அப்புறம் கூடும் மகரம் உதரம்னார். உதரம் என்றால் வயிறுன்னு அர்த்தம். வடமொழியில் உதிரம்னா ரத்தம், உதரம் என்றால் வயிறு. மாதா உதரம், மாதா உதரத்து என்று சிறுவாசகத்தில் போற்றி திருவள்ளுவர் நமக்கு வருது இல்லையா, மாதா உதரத்து உயிரெல்லாம் தோன்றுகின்றன என்று. தாமோதரன், பெருமானுக்கு தாமோதரன் என்று ஒரு பெயர் உண்டு. தாமம் என்றால் மாலைன்னு அர்த்தம். மாலை போல் உள்ளதான், ஒரு வயிறு ரொம்ப அழகாக இருக்கும், மாலை போல் இருக்குதான், எனவே தாமோதரன், தாம உதரன் தாமோதரன் என்று அந்த வயிற்றை வச்சு சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே கூடும் மகரம் இருக்கு இல்லையா, மா, அது உதரம்னா. இப்போ நான் பார்த்தாச்சு, அப்புறம் மா பார்க்கிறோம், அது மகரம் உதரம் என்றால் வயிறு. வயிற்று பாகத்தை பார்க்கிற பொழுது மா என்று இருக்கும். அப்புறம் வளர்தோள், மகரம் உதரம், வளர்தோள் சிகரம். தோள் என்று சொன்னால் இது அல்ல தோள், இதுதான் தோள். இங்கே இந்த முட்டி இருக்கு, அதுக்கு இதுக்கும் உள்ளது, இதுதான் தோள்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் தோள் என்று சொன்னால் அது சீன்றார், வளர்தோள் சிகரம்ன்றார். எந்தோள் வீசி நின்றாடும் பிரான்னா தோல் வருது இல்லையா, தோல் கண்டார் தோளே கண்டார்லாம் பாடுறாங்க இல்லையா, அந்த தோல் என்று சொன்னால் இது பியல்னு அர்த்தம். தமிழ் அதற்கு பியல், பியந்தை காந்தாரம் என்று ஒரு பண் சொல்கிறோம். பியல், அதான் பியல் மேல் இருத்தி, எந்த பியல் மேல் இருந்து பாடுகிறேன்னு சொல்கிறார் இல்லையா ஞானசம்பந்தர். அந்த பியல் என்றால் தோல். இன்றைக்கு ஷோல்டர் நம்ம ஆங்கிலத்தை சொல்கிறோமே, அது இதை தான் சொல்கிறோம், இது அல்ல, இதுதான் ஷோல்டர். அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் பெண்களுக்கும் வளை உண்டு, ஆண்களுக்கும் வளை உண்டு. இந்த வளையத்துக்கு வடமொழியிலே வாகு வளையம்னு வாங்க, அது வாகு வளையம்னு சொல்லுவாங்க. பாகுன்னு சொன்னால் தோல்னு அர்த்தம். தோளுக்கு ஒரு காப்பு இன்றைக்கி கையெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தோளுக்கு ஆண்கள் எல்லாம் வலிமைக்காக அப்படி வாகு வளையம் என்பது ஆண்களுக்குரிய ஆபரணம். வாகு என்றால் தோல்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் ஆஜானு பாகுன்றாங்க இல்லையா, ஆஜானு பாகுன்றது நமக்கு என்னென்ன அர்த்தம் தெரியாமல் சொல்லுவோம். ஆஜானு பாகு, ஆஜானு பாகு என்றால் ஜானு என்று சொன்னால் இந்த முழங்கால், முழங்காலுக்கு வடமொழியில் ஜானுன்னு பெயர், இதுக்கு பாகுன்னு பெயர். ஜானு அந்த முழங்கால் வரை வருகின்ற பாகு என்றால் கைன்னு அர்த்தம். இந்த கை நீளமாக இருக்கணும், அப்படி நீளமாக அப்படி இருக்கணுமா, அதை காமராஜ் ஒன்று சொல்லுவாங்க. அப்படி நின்றால் முழங்கால் நல்லா தொடணுமா, அது ஆஜானுபாகு என்று வடமொழியில் சொல்லுவாங்க. அவர் ஆஜானுபாகாக இருக்காம்பா என்றால் ஆண்களுடைய அந்த லட்சணத்தில், புருஷ லட்சணத்தில் அந்த சாமுதிரிகா லட்சணம் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு உறுப்பு எப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சேக்கிழார் பெருமான் கரெக்டான இடத்துல சொல்லுகிறார். அதாவது காரைக்கால் அம்மையாருக்கு சொல்கிற பொழுது எத்தனையோ அழகெல்லாம் அவர் சொல்லி வரார். காரைக்கால் அம்மையார் சொல்கிற பொழுது உறுப்பு நூலவர் சொன்ன அந்த அழகெல்லாம் பொருந்தியவர் காரைக்கால் அம்மையார், புரிதவதியார்னு சொல்கிறேன். சாமுத்திரிகா லட்சணத்தோடு நம்ம அழகாக இருக்கிறாங்க, அந்த அழகையெல்லாம் விட்டுட்டு போக போகிறாங்க இல்லையா, பேயாக இருக்க போகிறாங்க இல்லையா, அதுக்காக முதலே சொல்லிட்டார்.
இந்த வனப்பு இவருக்காக தாங்கிய வனப்புன்னு தானே உதறாங்க. அதனால் அங்கே உறுப்பு நூலவர் என்று சாமுத்திரிகா லட்சணத்தை சேக்கிழார் அங்கே சொல்லுகிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படி சாமுத்திரிகா லட்சணம் உண்டு. அதில் தோள் என்பது முழவுத்தோள்னு சொல்லுவாங்க. மத்தளம் போல் இருப்பது என்றால் இங்கே தான் இப்படி இப்படி இருக்குது இல்லையா, அப்படி இருக்கும். மத்தளம் இப்படி தான் இருக்கும், இப்படி இப்படி இருக்கு இல்லையா, அதுபோல் தோல் அப்படி இருக்கணும்னு சொல்கிறான். அது பெருமான் வளர்தோள் சிகரம்னார். அது ஏன் என்று சொன்னால் திருவருட்பயனில் வருகின்றது. பெருமான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய நற்கேண்மை, அவருடைய உறவு எப்படிப்பட்ட உறவு என்றால் எடுத்து சுமப்பான், எடுத்து சுமப்பானை என்றுன்னு சொல்கிறார். அவனை கருணையை சொல்ல முடியுமா நம்மாலன்ற திருவருட்பயனில் பெருமானுடைய கருணை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் நமக்கு துன்பம் வந்தால் குழந்தையை தூக்குவது போல எடுத்து கொள்ளுகிறான், எடுத்து சுமக்கிறான் என்று சொல்கிறார். யானையை பற்றி சொல்லுவாங்க. யானை என்ன பண்ணும், பாகன்கிட்ட தன்னை கட்டுவதற்கு அதுவே சங்கிலி எடுத்தான்னு கொடுக்கும், கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பெருமான் என்ன பண்ணுறான், அவனே வருகிறான், அவனே வந்து நம்மை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறான். அவன் தூக்கி வைத்துக் கொள்வது தோள் அல்லவா, தோள் தானே. ஞானசம்பந்த பெருமாள் சிவபாதிரி தோளில் தானே போனார். அதுபோல் பெருமானுடைய தோளில் தானே முருகப்பெருமான் உட்கார்ந்துக்கிறார். அதேபோல் நம்மையெல்லாம் அங்கே தான் உட்கார வைக்கிறான் பெருமான் என்றதுனால்தான் வளர் தோள் சிகரம் என்று பொருத்தமாக வைத்திருக்கு. சி என்பது தோளை குறிப்பது. கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் சொல்லிட்டு பகரும் முகம்னர். முகம் இருக்கல்லவா பெருமானுடைய முகம், பகரும் முகம், அது வான்னர். பகரும் முகம் வா, ஏன்னா முகம்தான் வான்னு கூப்பிடும். முகத்தை பார்த்த உடனே போகலாமா போகக்கூடாதான்னு தெரியும் இல்லையா. விருந்தினர் வருகிறார் என்று சொன்னால் அந்த முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், சரி இவங்க வீட்டுக்கு போகலாம், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்துன்னார் வள்ளுவர். வருகின்ற விருந்தினரை கொஞ்சம் முகமடி சுழிச்சாலே போச்சா, சரி இவன் நம்ம விரும்பலைன்னு தெரிஞ்சுக்குவாங்களாம், விருந்து குழைந்து போக வரமாட்டாங்கன்னு சொல்கிற. அப்படி முகம் கோணாமல் நம்ம ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூடிட்டாலும் உண்பதை அமுதமாகும்னு விவேக சிந்தாமலே நாங்கள்லாம் சின்ன போது படிச்சிருக்கோம் அப்போது. அதனால் பகரும் முகம் வா என்றால் வா என்று கூப்பிடுவது போல் இருக்கிறது பெருமானுடைய முகம் என்பதாலே பகரும். முடி யா பார் என்றால் யா என்று இருக்குல்லையே, அதுதான் ஆன்மான். பெருமானுடைய முடிதான் யா என்றால் எவ்வளோ சிறப்பு சொல்கிறார் பாருங்க. பெருமானுடைய திருவடி தான் நமக்கு வேண்டும். ஆனால் நமசிவாய மந்திரத்தில் யா ஆன்மாவை குறிக்கும், அது முடியாக இருக்கிறது என்று சொன்னால் தூக்கிய தோளாக இருக்கின்றான் பெருமான். அப்போ முடி நமக்கு அங்கே இருக்கிறது அல்லவா. பகரும் முடி யா பார் என்று முடிக்கிறார். அதில் பாட்டில் ரொம்ப நயமாக சொல்லுவாங்க, பகரும் முகம் வா முடியப்பார். அப்பா இப்படிலாம் வந்தாச்சு, இனிமேல் வாழ்க்கையை முடியப்பார், நீ மீண்டும் பிறப்புக்கு வராது, பிறப்புக்கு வரக்கூடாது என்றுதான் முடியப்பார் என்று கூட அந்த பாட்டு நமக்கு அமைகிறதுன்னு சொல்லுவாங்க, நயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எட்டே மாதிரி உடம்பு எட்டேன்னார் இல்லையா, அந்த மாதிரி. ஆடும்படிகே நல் அம்பலத்தான் ஐயரே நாடும் திருவடிகளே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரும் முகம் வா முடி எப்பார் யா பார் என்று நம சிவாய என்று பார்க்கணும். அப்படி அப்புறம் மறுபடியும் சிவாய நம என்று பார்க்கணும். அதுதான் ரெண்டாவது பாட்டு சொல்கிறேன். சேர்க்கும் துடி சிகரம்னார். இப்போ சொன்னது அந்த திருவடி, உதரம், தோள், முகம், இதெல்லாம் அங்கங்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கம், அங்க மந்திரம் போல அங்கத்தை சொல்கிறார் பெருமானுடைய அங்கம். அப்புறம் இப்போ சொல்ல போகிறார் சேர்க்கும் துடி சிகரம்னா இருக்கு இல்லையா, அந்த அதெல்லாம் உபாங்கம்னு சொல்லுவாங்க. கூட இருக்கின்ற துணை, பெருமானுக்கு துணையாக இருப்பதெல்லாம் துடியெல்லாம் உபாங்கமாக சொல்லுவாங்க. சேர்க்கும் துடி. அந்த ஃபோனை கொஞ்சம் நிறுத்துங்க, ஃபோனை சைலண்ட்டில் போடுங்க, அந்த கேமராவுக்கு ப்ராப்ளம் வருது. மொபைல் இருந்தால் கொஞ்சம் அடைச்சிடுங்க. சாமி இன்றைக்கி ரொம்ப கடுமையாக சொன்னார் மகாசனிதான். வெளியே போயிட்டு அப்படியே போயிடுங்க, வெளியே போய் பேசிட்டு அப்படியே போய்ட்டு வராதிங்க கிளாஸுக்கு அப்படி சொன்னார் கடுமையாக. அவர் எத்தனை தடவை சொல்கிறது, 13 வகுப்பு திருப்பி சொல்லணும் வச்சுட்ருக்காங்க. அதனால் அதை பாருங்கள். அப்போ தேர்க்கும் துடி சிகரம்னார். துடி என்றால் உடுக்கை, அது சீவாயான்னு வரப்பொழுது நமசிவாய சொல்லியாச்சு, சீவாய வரணும். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கன வா வீசுகரம். வா என்பது வீசுகரம்னார். அந்த நடராஜ பெருமானை வீசுகரம், அது சிக்கன வா வீசுகரம். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கன வா வீசுகரம். ஆர்க்கும் யகரம்.
யா என்பது ஆன்மா. ஆர்க்கும் யகரம் அபயகரம். ஆர்க்கும் என்றால் அடங்காமல் இருக்கின்ற யகரம்னார் ஆன்மா. அது அடங்கவே அடங்காது. எப்படி ஆணவம் அடங்காதோ ஆணவத்தோடு இருக்கிற ஆன்மாவும் அடங்காது. அதை திருமந்திரத்தில் சொல்கிறார், அடங்காத என்னை அடக்கின்ற. அடங்காத என்னை பெருமான் அடக்குகிறான் என்று பாடுறார். எனவே ஆர்க்கும் யகரம் அபயகரம். அப்போ சி வா யா. ஆர்க்கும் யகரம் அபயகரம். பார்க்கில் இறைக்கு பெருமானுக்கு அங்கி நகரம். நெருப்பு இருக்குல்லையா, அது நகரம். அங்கினா நெருப்பு. அக்னி என்பதை தமிழில் அங்கின்னு சொல்லுவாங்க. அங்கி வடமொழி சொல்லுதான், அது தமிழில் அங்கின்னு சொல்லுவோம். அக்னி அதை அங்கின்னு சொல்லுவோம். பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம். அடிக்கீழ் முயலகனார். கீழே தங்குறார் இல்லையா முயலகன். அடிக்கீழ் முயலகனார் தங்கும். அது மா, அதுதான் மான்னார். அங்கே மா, இது மான்னார். தங்கும் மகரம் அதுதான் என்பது நமசிவாய என்ற அந்த ஐந்தெழுத்தை நகரம் முதலாக சொல்வதும் சிகாரம் முதலாக சொல்வது இல்லையா, இதுதான் நிறைந்த ஒரு நிலை. நடராஜ பெருமானை தரிசனத்தை பார்க்கிற பொழுது மந்திர வடிவாக தரிசனம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் உண்மை விளக்கத்தில் சொல்லுகிறார். அதைத்தான் திருமந்திரத்தில் அவர் இங்கே அஞ்செழுத்து என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். சொல்கிறது தான் பாதாதிகேசம் கேசாதி பாதம் என்று நாம் சொல்கிறோம். பெருமானை பாதாதிகேதமாக முதல்ல பார்க்கணும், அப்புறம் கேசாதி பாதமாக பார்க்கணும். அப்புறம் ஓங்காரம் திருவாசி அது இருக்கிறது, தோற்றம் துடியதும் இருக்கிறது. அதில் ஓங்காரமே நல் திருவாசி என்று உண்மை விளக்கத்தில் வருகின்றது. நடராஜ பெருமானுக்கு திருவாசி இருக்கணும். இப்படி வளைந்திருக்கு இல்லையா, திருவாசி இருக்கணும். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இருந்தால் நல்லது, இருக்கணும். இல்லை என்றால் கவலை கிடையாது. ஆனால் நடராஜ பெருமானுக்கு ஓங்காரம் வேண்டும். ஏன்னா இப்போ நமசிவாய் சொல்லிட்டோம் இல்லையா, ஓங்காரமாக இருப்பது தான் திருவாசி என்றார். ஓங்காரமே நல் திருவாசி. அதில் நீங்கா எழுத்து நிறை சுடராம்னார். உற்று அதனை நீங்கா எழுத்து நிறை சுடர்னார். அப்போ வட்டமாக இருக்கு இல்லையா திருவாசி, அது ஓங்காரம். அதில் சுடர் போல் இருக்கு இல்லையா, அந்த சுடர் எல்லாம் எழுத்தாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கா எழுத்துன்னு சொன்னார். அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எழுத்து என்று சொன்னால் வடமொழியில் 51 எழுத்து, தமிழில் 30 எழுத்து. எனவே என்ன செய்கிறாங்க தமிழ் பற்றாளர்கள், நடராஜ பெருமானை ஆர்டர் கொடுத்து செய்கிறாங்க இல்லையா, கும்பகோணத்தில் எங்களுக்கு ஒரு சிலை நடராஜ சிலை செய்து தாருங்கன்னு சொல்கிற பொழுது இந்த திருவாசியில் 30 சுடர் இருக்கும்படியாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எழுத்து அல்லவா, 30 எழுத்து தமிழுக்கு. எனவே தமிழுக்கு 30 எழுத்து, எனவே 30 சுடர் இருக்கணும் என்று சொல்லுவாங்க. வடமொழியாளர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பற்றுடையவங்க, எங்களுக்கு 51 எழுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கா எழுத்து என்றால் 51 சுடர் வரலாம், அது வடமொழியை குறிப்பது. 30 என்று சொன்னால் தமிழ் எழுத்து சொல்லலாம். இது ரெண்டும் தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் பெரியவர் நம்முடைய சித்தாந்த ஞானபானு. அவர் தான் உரையில் எழுதுகிறார், உண்மை விளக்கத்தில் அவர் எழுதுகிறார். தமிழ் எழுத்து 30, 51 எழுத்துலாம் சொல்கிறாங்க, அது அல்ல. அங்கே இங்கா எழுத்து என்பது பீஜாட்சரம்னு எழுதுகிறாங்க. அது பீஜாட்சரம். ஓங்காரத்திலிருந்து ஓம் என்றால் ஹாம் ஹோம் ஹீம்லாம் வரும் இல்லையா, அந்த பீஜாட்சர எழுத்துக்களை குறிக்குமே தவிர அது 30, 51 கணக்கு கிடையாது. அது பீஜாட்சரம் என்று. நீங்கா எழுத்து என்றால் ஓங்காரத்திற்கு அப்புறம் சொல்லப்படுகிற பீஜாட்சரம் என்று. அந்த கொடிக்கவியில் 5 எழுத்து 8 எழுத்து 4 எழுத்துன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த 8 எழுத்து என்பது என்ன என்பதற்கு பொதுவாக 6 எழுத்து என்றால் ஓம் நமசிவாய் என்று பஞ்சாட்சரம் சொன்னால் 6 எழுத்து. 8 எழுத்து என்று சொல்வது ஓம் ஹாம் ஹவும் என்று பீஜாட்சரத்தை சொல்லணும். பீஜாட்சரத்தோடு சொன்னால் அது 8 எழுத்து என்று கொடிக்கவியில் பஞ்சாட்சரத்தை பீஜாட்சரங்களோடு சொல்லலாம் என்று இருக்குது. அதனால் பஞ்சாட்சரத்தை சொல்கிற பொழுது திருவாசி என்பது ஓங்காரத்தை குறிப்பதாலே நடராஜ பெருமானுடைய திருவுருவத்துக்கு மட்டும் திருவாசி இல்லாமல் இருக்கக்கூடாது என்று நாம் சொல்கிறோம். சரி, ஆனால் கூத்தப்பெருமான் 5 எழுத்து அதனால் அமைகின்றது, அறியப்பட்டதால் அதை அனுவாதமாக கூறுகின்றார். அனுவாதம் என்றால் முன்ன ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், அதனால் 5 எழுத்துன்னு சொல்லிட்டார். எங்கேயாவது முதல்ல அப்படி சொன்னாரானா சொல்லலை. அது ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். உண்மை விளக்கம் போன்றவற்றெல்லாம் நிறைய சொல்லியிருப்பதாலே திருமூலரை படிக்கிறவங்களுக்கு 5 எழுத்து வடிவம் பெருமான்றது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அல்லவா என்று அதை அனுவாதமாக கூறுகிறார். என்றால் வழிமொழிவது போல ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்வது போல அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கணும். அனுவாதமாக கூறி
அத்தகைய எழுத்தாக அஞ்செழுத்தாக இருப்பதும் அசபைதான். ஏன்னா அசபைத்தான் நம்ம பார்த்து வரும். இந்த பகுதியில் அசபையெல்லாம் எப்படிலாம் இருக்கும்ன்ற பொழுது ஓங்காரமாக இருக்கிறது, பிரணவமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அஞ்செழுத்தாக இருக்கிறது என்று பார்க்கணும். அப்புறம் அதனால் அசபை கூத்தப்பெருமானது வடிவாக அமைகிறது. கூத்தப்பெருமானுக்கு பஞ்சாட்சரம் சொன்னது போல அசபை கூத்து. அதனால்தான் திருவாரூரில் மட்டும் அதை சிறப்பாக வைத்திருக்கிறார். கூத்தில் எல்லா வகையான கூத்தும் தான் பெருமான் ஆடுகிறார். ஆனால் நமக்கு என்ன பண்ணாங்க, குழம்பி விடக்கூடாது என்பதற்காக ஆனந்த நடனம் பார்க்கணுமா சிதம்பரத்துக்கு போங்க, அசபா நடனம் பார்க்கணுமா திருவாரூர் போங்க, ஊர்துவ தாண்டவம் பார்க்கணுமா திருவாலங்காடு போங்க என்று அப்படி சொல்லி வைத்திருக்கிறாங்க. பெருமான் எல்லாம் ஆடுகின்றவன் தான். ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒரு தனிக்கூத்து ஆடுகிறான் என்பதாலே நமக்கு எது விருப்பமோ அதை போய் நாம் பார்க்கலாம் என்று ஆனந்த கூத்தை தான் நாம் அதிகமாக பார்ப்போம். அசபா நடனம் யோகத்திலே உள்ள ஒரு விஷயம். யோகிகள்லாம் அதனால் அங்கே போய் பார்ப்பாங்க. திரு ஆதிரை நாளில் அசபா நடனத்தை பார்க்கிறார் என்று அப்பர் பெருமான் ஆதிரை நன்னாளால் அது பண்ணத்தில் யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று நிறைய பேர் வருகிறார்கள் அங்கே என்று தெருவெல்லாம் பாசுபதர் மாவரதர் எல்லாம் அங்கே வந்து அசபா நடனத்தை பார்க்கிறார்கள் திருவாரூரில் பாடுறார். அதனால் அசபா நடனம் அசபையாக இருப்பது என்று சொல்கிறோம். அதனால் கூத்தப்பெருமானது வடிவம் கூட அசபைதான். தனி எழுத்து என்று உண்மை புற தனி எழுத்தும்னு பாட்டில் தனி எழுத்துன்னு இருக்கிறது. அந்த தனி எழுத்தும் என்று வரணும் பாட்டில். ரெண்டாவதுதானே தாண்டவமான தனி எழுத்து ஒரு எழுத்துன்னு வருது பாட்டில். அது தனி எழுத்தும் தான். அந்த ஓங்காரமும் ஒரு எழுத்தாக இருப்பது. அப்புறம் அஞ்செழுத்தும் எல்லாம் பெருமானுக்கு வடிவம் பார்க்கிறோம். அப்புறம் தாண்டவ சிறப்பும் அது நிகழும் அம்பலச் சிறப்பும் இங்கே உணர்த்தினார். தாண்டவங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது தாண்டவ சிறப்பை சொன்னார். ஞானமே ஆன அம்பலம் என்று அம்பலச் சிறப்பை கூறினார் சொல்கிறோம். தனி நின்ற தற்பரம் என்று இங்கே வருது இல்லையா, தாண்டவ 3வது அடியிலே தாண்டவ கூத்து தனி நின்ற தற்பரம் என்று. அந்த தற்பரம் என்பதற்கு என்ன விளக்கம்னு நாம் சொல்லியிருக்கிறோம். இங்கே அதை எழுதியிருக்கிறேன். தனி நின்ற தற்பரம் என்றால் இந்த கூத்து செயல்படுவது தற்பரத்தால், தன்னுடைய மேலாண்மையால், மேலான தன்மையால் இந்த நடனம் ஆடுகின்றான் பெருமான். தத்பரம் என்பது வடமொழி. தத்பரம் அற்புதம் போல தத்பரம் என்றால் அது மேலானதுன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் தன்பரம் என்றால் தனக்கு மேலானது என்று ரெண்டாக வைத்துக்கணும். தத்பரம்னு எழுதலாம். தத்பரம் தான் தற்பரம். தா போட்டு வலினைற்றோ இல்லை இத்தோ போட்டிங்கன்னா தத்பரம் என்று சொன்னால் அது பெருமான் தனக்கு மேலாக இருக்கிறான் பெருமான் ஒரு அர்த்தம். அப்புறம் தன்பரம் என்று சொன்னால் ஆன்மாக்களுக்கெல்லாம் நாமளாம் ஆன்மாக்கள், ஆன்மாவுக்கு மேலாக பெருமான் இருக்கின்றான் என்று பார்க்கிறோம். எனவே தற்பரம் என்று தமிழிலும் சொல்லலாம், தற்பரம் என்று வடமொழியும் சொல்லலாம். இவர் தற்பரம் என்று தமிழாக சொல்லியிருக்கிறார். தாண்டவ கூத்து தனி நின்ற தற்பரம் என்று. ஒரு கூத்தப்பெருமானுடைய வடிவம் ஐந்தெழுத்தால் அமைந்திருத்தலை உண்மை விளக்க முதலியவற்றில் கண்டு கொள்ளலாம். இப்போ நாம் அதை படித்தோம். மேல் அனவரத தாண்டவம் என்பதையே இதனுள் தாண்டவம் என சுருங்க கூறினார். அங்கே அனவரத தாண்டவம் முன்பாட்டில் அனவரதம் சொன்னார். அர்த்தாங்க தாண்டவம் ஒரே அது வேறு இது வேறு அல்ல. இடைவிடாமல் ஆடுகின்ற அனவரத தாண்டவத்தை தான் இங்கே நாம் சொல்லுகிறோம் என்கிறார். அதனால் தாண்டவ கூத்து 28 இலக்கணத்தை சொல்கிறார். பொன் சிறப்பு வாய்ந்ததால் கூத்தை தமனியம் என்றார். சிறப்பானது உலகம் பொன்னல்லவா. எனவே கூத்து சிறப்பானது. பெருமானுடைய செயல்களில் பெருமான் எவ்வளோ எத்தனையோ செயல் செய்கின்றான். அதாவது வேக வடிவம் இருக்கிறது, யோக வடிவம் இருக்கிறது, போக வடிவம் எல்லாம் செய்கின்றான். அந்த செயலில் கூத்தாடுகின்ற செயல் அருமையான செயல். அதனால் அவனுக்கு கூத்தபிரான் என்று அவனுக்கு பெயர் வைக்கின்றோம். கூத்த பெருமான் என்று சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாங்க, அவன் கூத்தாடிதான், ஆனாலும் அவன்தான் எங்களுக்கு தலைவன் என்று அர்த்தமாக. கூத்தபிரான் என்றால் அவன் கூத்தன்தான், ஆனால் அவங்க எங்களுக்கெல்லாம் அவன் பிரான், எங்கள் தலைவனாக இருக்கிறான் என்று. ஏதோ டான்ஸ் ஆடுறான்னு நினைக்காதீங்க, அது உயர்ந்த நடனம், அற்புத கூத்து, தனி கூத்து. அதனால் அவன்தான் எங்களுக்கு தலைவன் என்று கூத்த தமனியம் என்றார். தமனியம் என்றால் பொன் என்ற அர்த்தம்னு பார்க்கணும். அது உதாரணம் சொல்கிறாங்க. பொன்போல் பொதிந்துன்னு குரலில் பொன்போல் பொதிந்து என்று பொண்ணுக்கு சிறப்பு சொல்லுகிறோம். பொன்போல் புதல்வர் பெறாதீரும் என்று புறநானூற்றில் பொன்போல் புதல்வன் வருகின்றது. அவரை பொன்னே கொடுத்தும் புணர்ந்து கரியாரை, பொன் கொடுத்தால் கூட அடைய முடியாதவர் என்றெல்லாம் வருவதை பார்க்கிறோம். இதனால் பொன்னினுடைய சிறப்பு நமக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இவர் சேக்கிழார் பெருமான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னார். ஓடு என்பது மிக சாதாரணமாக கிடைக்கின்ற மண் ஓடு. அந்த ஓட்டையும் மண் ஓட்டையும் செம்பொன் இருக்கு இல்லையா பொன், அதையும் ஒன்றாக பார்ப்பார்கள்.
இருவரை ஒப்பாக அவளுக்கு கேடும் ஆக்கமும் கிடையாது, வறுமையும் கிடையாது, செல்வ வளமும் கிடையாது, கேடும் ஆக்கமும் இல்லாமல் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்றால் உயர்ந்த பொன்னல்லவா, அதுக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. பெண்கள் கூட அதான் சொல்கிறாங்க, பொன் மாட்டிகளாம், எனவே தான் பொம்மநாட்டின்றாங்களாம் இல்லையா. பொன் மாட்டிகள் என்றால் எல்லாம் தலையிலிருந்து உச்சங்கால் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரையில் பொன்னை மாட்டிக்கொள்கிறார்கள். எனவே பொன்மாட்டிகள் என்றால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் அல்லவா என்று பார்க்கணும். அது எல்லாருக்கும் பொன் என்றால் விருப்பம் தானே. அதை சொல்கிறார், அந்த பொன்னையே ஓடாக செம்பொன்னாக அவங்க சாதாரணமாக எண்ணுகிறார்கள் என்றால் உயர்ந்த பொருளை கூட அவர் எண்ணுவது கிடையாது என்று அடியார்களுக்கு இலக்கணம் சொல்கிறார் சேக்கிழார். அது இருவரை ஒப்பு எப்படின்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். எனவே பொன்னின் சிறப்பு கூறப்பட்டது. அசபை கூத்த பெருமானது வடிவாதல் சிறப்புடைய திரு ஐந்தெழுத்தாகவும் நிற்றல். அசபைக்கூத்து திரு ஐந்தெழுத்தாகவும் கூட அந்த அசபைக்கூத்து நிகழும் என்பதை இந்த 5வது மந்திரத்திலே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து 6வது மந்திரம், தானே பரஞ்சுடர் தத்துவமாய் நிற்கும், தானே அகர உகாரமதாய் நிற்கும், தானே பரஞ்சுடர் தத்துவ கூத்துக்கு தானே தனக்கு தராதலம் தானே அப்படின்ற. தான் ஆடுவதற்கு அவன்தான் தராதலம்ன. அவன்தான் வெளி, அவனுடைய அருள் தான் வெளின்ற. அவன் எங்கே ஆடுறது? எல்லாவற்றையும் அவன் தானே படைக்கிறான். அப்போ அவன் எங்கே ஆடுறது என்றால் அருள் வெளியிலே அவன் அருளே தான் அவனுக்கு உடம்பு, அருள்தான் அவனுக்கு பரவெளி என்று நாம் சொல்லுகிறோம். அதனால் இப்போ சற்று முன் சொன்னோம் இல்லையா, மந்திரம் தூல வடிவம்னு சொன்னோம் இல்லையா. மந்திரம் தூல வடிவம், ஆன்மா பெருமானுக்கு சூக்கும வடிவம், சக்தி அவருடைய அருள்தான் அதிசூக்கும வடிவம் என்று நாம் சொல்கிறோம். 3 வடிவங்கள், தூல வடிவம், சூக்கும வடிவம், அதிசூக்கம்னு சொல்லலாம், அல்லது பரம்னு சொல்லலாம். பரவடிவம் அல்லது அதிசூக்கும வடிவம் சொல்லலாம். அப்போ தூல வடிவம் என்பது மந்திரம், நாம் படிக்கிற மந்திரம் தான் தூல வடிவம் பெருமானுக்கு. அதை உண்மை விளக்கத்தில் நமசிவாயன்னு சொல்லிட்டார். அவரே சொல்கிறார் உண்மை விளக்கத்தில், 8ம் 2 உருவான இலிங்கம்ன்றார். 8ம் 2 உருவான இலிங்கம் என்றால் 8 என்றால் தமிழில் ஆன்னு போடணும், 2 என்றால் ஊ போடணும். அந்த 8 2 அதை சேர்த்தா 10 வருது இல்லையா, 10க்கு யான்னு போடணும், யான்னு போடணும். எனவே தமிழில் 8 2 சேர்த்தால் 10, அந்த 10 யா, அந்த யா என்பது 5 எழுத்தில் ஆன்மாவை குறிக்கும். எனவே 8ம் 2 உருவான இலிங்கம் என்றால் ஆன்மாவை இடமாக கொண்டு ஆடுகிறான், அது சூக்கும வடிவம். அப்புறம் தான் இப்போ சொன்னது பறை இடமாக மிகு பஞ்சாக்கரம். உண்மை விளக்கத்தில் பறை இடமாக என்றால், பறை என்றால் பராசக்தின்னு அர்த்தம். பராசக்தியை இடமாக கொண்டு பெருமான் ஆடுகிறான், தன் அருளையே வைத்து கொண்டு ஆடுகிறான் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இந்த மந்திரத்தில் அவர் சொல்லப் போகிறார். சரி, இந்த 6வது பாட்டுக்கு இடைவேளை விட்டுருவோம். ஒருவேளை அவர் எல்லாம் சொல்லுவார் அப்போ விட்டால் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஒன்றா வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். எப்படியும் அதை விட வேண்டியதாக இருக்குன்னு பார்க்குறேன், பார்ப்போம். கொஞ்சம் இந்த ஒரு பாட்டை பார்க்கலாம், இல்லைன்னு முடிச்சுக்குவோம். கூத்தப்பெருமான் அவன் ஒருவனே தத்துவம் கடந்தவன் அங்கே பார்க்கணும். தானே பரஞ்சுடர் தத்துவமாக, பரஞ்சுடர் என்றால் தத்துவத்தை கடந்தவன் அர்த்தம். தத்துவமாக உள்ளவன் வேறு, உலகப் பொருளாக கருவியாக இருக்கிறான் அது வேறு. சூரியனாக, சந்திரனாக, நிலமாக, நீராக இருக்கிறான், அது தத்துவ நிலையில் இருக்கிறான். அதை கடந்து இருக்கிறான் என்பதுதான் பரஞ்சுடர் என்றால் மேலான சுடர் என்ற அர்த்தம். அந்த மேலான சுடரைத்தான் மாணிக்க வாசகர் கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணைன்னு பாடினார். கேழ் என்றால் ஒப்புன்னு அர்த்தம். ஒப்பு சொல்ல முடியாத சுடர் அவன். சூரியனை சொல்லலாம், அது அவருடைய 1000 கோடி பிரகாசத்தில் எங்கேயோ ஒன்று தான் சூரியன். எனவே சூரியன் சும்மா சொல்லலாம். 1000 கோடி பிரகாசமாக இருக்கிற அந்த ஒளியிலே ஒரு சிறு துளி தான் சூரியன். அதையே நம்முடைய கண்ணால் பார்க்க முடியல என்றால் அவருடைய பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசம் தெரிஞ்சுக்கலாம். எனவே கேள் என்றால் ஒப்புன்னு அர்த்தம். ஒப்பில்லாத பரஞ்சுடர், மேலான அவர் சுடர்ன்றான். அது என்ன காரணம் என்றால், சுடர் என்றால் நெருப்பு தான் சுடராக, விளக்கெல்லாம் நெருப்பு தான் வருகின்றது. அன்றைக்கி கூட சொன்னேன், நெருப்புக்கு ஒரு குற்றம் உண்டு. என்ன குற்றம் என்றால் புகை ஒரு குற்றம், அப்புறம் எதையால் எரித்த பின்னாலே சாம்பல் ஒரு குற்றம். அப்போ நெருப்பே குற்றம் இல்லாதது, ஆனால் அதுவே எரிந்தால் எரிகின்ற பொழுது புகை அதுக்கு குற்றமாக இருக்கிறது, எரிந்த பின்னால் சாம்பல் எஞ்சுகிறது, அது ஒரு குற்றம். இந்த 2 குற்றம் இல்லாதவன் பெருமான் பரஞ்சுடர். அவனுடைய ஒளி இருக்குதல்லவா, புகையும் கிடையாது, எஞ்சுகின்ற சாம்பலும் கிடையாது,
ஒளி மட்டும் தெரியும் என்றால் அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும். எனவே ஒளியோடு இருக்கின்றவன் அவன் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணைனார். அதைத்தான் தாமே பரஞ்சுடர்னார். தத்துவம் எல்லாம் கடந்த பேரொளி பெருமான். தத்துவம் எல்லாவற்றிலும் அவையே கலந்திருப்பான். தத்துவமாய் அவனே கலந்திருக்கிறான். அதை கடந்தும் இருக்கிறான், கலந்தும் இருக்கிறான், அவையாய் இருக்கிறான், தானேயாய் இருக்கிறான். அப்புறம் பிரணவமாய் அங்கே சொல்கிறோம். பரஞ்சுடர் அகார உகாரம்னா பிரணவம், சமஷ்டி வேஷ்டி பிரணவம். பிரணவமாய் இருக்கின்றான். மூவகை ஐந்தொழில் கூத்திற்கு முதலாக, கூத்துக்கெல்லாம் அவன் முதலாக இருக்கின்றான். தானே தனக்கு கூத்து இயற்றும் பொழுது அவனுக்கு அம்பலம் எது? யார் அம்பலம் என்றால் தன்னுடைய அருள்தான் அவனுக்கு அம்பலம். தராதலம் என்றால் தரா என்ற வார்த்தைக்கு தாங்குதல் அர்த்தம். இந்த தரை நம்மை தாங்குவதால் தரா என்று சொல்கிறோம். அந்த தராதலம் என்றால் தாங்குகின்ற இடம் அர்த்தம். பெருமான் ஆடுகின்ற பொழுது தாங்குகின்ற இடம் எது என்றால் அவன் அருள்தான் அவரை தாங்கும், வேற யாரும் தாங்க முடியாது என்பதால் தான் தானே தனக்கு தராதலம் என்று சொல்கிறார். அதுதான் அங்கே எழுதியிருக்கிறோம். பிரணவமாகிய அசபை மேற்கூறியவரெல்லாம் எற்றல் அவனது திருவருட் சங்கல்பம் அல்லால் தானாக அன்று. தானாக இருக்கிற பரஞ்சுடர் அது திருமுறையில் அப்பர் பெருமான் ரொம்ப அழகாக பாடினார், ரொம்ப எளிமையாக பாடினார். இந்த இல்லக விளக்குது இப்போ கூட நீ பாடினார், ஐயா பாடினார் இல்லையா? இல்லக விளக்கது இருள் கெடுப்பதுன்னு பாடினார். அந்த இல்லக விளக்கு என்றால் வீட்டிலே ஏற்றல் விளக்கு வச்சுக்கொள்ளுங்க, வேறு அர்த்தம் இருக்குது. இருந்தாலும் இல்லக விளக்கு என்றால் வீட்டிலே ஏற்றுகின்ற விளக்கு தான் விளக்கு, இல்லக விளக்கு. அது நம்முடைய இருளை போக்குது என்றால் அந்த அறையினுடைய இருளை போக்குது, வீட்டினுடைய இருளை போக்குன்னு சொல்லணும். அப்புறம் என்ன சொன்னால் பல்லக விளக்குன்னார். பல்லக விளக்குன்றால் எல்லோரும் பார்க்கின்ற விளக்கு சூரியன் சந்திரன் எல்லாரும் பார்க்கின்றார் பல்லக விளக்கு. அதுக்கப்புறம் நல்லக விளக்குன்னு ஒன்று சொன்னார், அது நமச்சிவாயன்னு ஒன்று சொன்னார். அப்போ சொல்லுக்கு ஒரு பொருள் இல்லை, சொல்லுக்கு ஒரு ஒளி உண்டு, அது பொருள்தான் ஒளி. எனவே சொல்லுக்கு ஒளியாக இருக்கிறான் என்று சொன்னார், நமச்சிவாய் என்று இருக்கிறான் சொல்லி சுடராக இருக்கிறான், பரஞ்சுடராக இருக்கிறான், பார்க்கின்ற எழுஞ்சுடராக சூரிய சந்திரனாக இருக்கிறான் என்று அவனுடைய ஒளியை எப்படிலாம் காட்டுறான். அப்படி அடங்குகிறான், அகரமாக உகரமாக எழுத்தாக வருகிறான் என்று பிரணவத்திலே அசபை மேற்கூறியவாறெல்லாம் நிற்றல் திருவருட் சங்கற்பம் அவனே சங்கற்பித்து அப்படி இருக்கின்றான் பார்க்கிறோம். அகர உகாரம் என்பது பிரணவம் என்று பொருள். பரஞ்சுடர் என்பது முன்னது பேரொளி பின்னது முதல்வன் என்று பொருள். ரெண்டு சொல்கிறா இல்லையா பேரொளின்னு பாட்டில். அதாவது தானே தனக்கு பரஞ்சுடர்னு சொன்னார் முதல்ல, அவர் மூணாவது தானே பரஞ்சுடர்னு சொன்னார். ரெண்டு சொல்கிறார் இல்லையா? முதல்ல சொல்ல பரஞ்சுடர், முன்னது அவனுடைய பேரொளி, அவனுடைய ஒளியை குடிப்பது. ரெண்டாவது பரஞ்சுடர் என்பது மேலான தலைவன், நமக்கு வருகின்ற தலைவன், முதல்வன் என்ற பொருள்ற. தராதலம் தாங்குகின்ற இடம், தத்துவ கூத்து, தத்துவங்கள் ஆக்குகின்ற கூத்துன்னர். உலகத்தை எல்லாம் படைக்கிறான் காக்கிறான் என்றால் அவன் ஆடுகிறான் அல்லவா? ஆடுகின்ற நடனமெல்லாம் படைப்பு தொழிலாக காத்தல் தொழிலாக இருக்கிறது, அழித்தல் தொழிலாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். எனவே தத்துவங்களாக ஆக்குகின்றான் கூத்திலே. அசபை இவ்வாறு நிற்குமா என்று கேட்டால் எல்லா முதன்மையும் உடைய சிவன் ஒருவரே ஆதலால் அசபையின் காரியமும் அவனன்றி ஆகாது என ஒரு ஐயம் நீக்கியது. சார் அசபைன்னு சொல்கிறீங்க, அம்ச மந்திரம்னு சொல்கிறீங்க, பிரணவம்னு சொல்கிறீங்க, அஞ்செழுத்துன்னு சொல்கிறீங்க, இதில் எதை சார் நான் எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றார் போல. இப்போ திருவஞ்செழுத்து கூட நம்ம எப்படி சொல்கிறோம்? தூல பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் ஒன்று தானுங்களே, அதுனா தூலம் சூக்கமும் அரிசூக்கமும் சொல்லணும் என்றால் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றார் போலன்ற திருமந்திரத்தில் பின்னால் வரும். அஞ்செழுத்தை ஓதும் போது எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால், தூல பஞ்சாட்சரம் எப்போ ஓத வேண்டும் என்று சொன்னால் தத்துவ சுத்தி வந்த பின்னால் ஓதணுன்றார். தத்துவ சுத்தின்னா என்ன சார்னு கேட்டால் அங்கே போகணும், தசகாரியத்துக்கு போகணும். தசகாரியத்தில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்று வருது இல்லையா? அப்பொழுதுதான் தூல பஞ்சாட்சரத்தையே ஓதணும் என்று வந்தால் அப்போ எந்த பக்குவம், அந்தந்த பக்குவத்திற்கேற்றார் போல் பஞ்சாட்சரம் சொல்லணும் இல்லையா? அதே போலத்தான் இங்கே அசவா மந்திரம் என்றால் ஜபிக்காமலே திருமால் மந்திரத்தை சொல்லுகிறார். அப்புறம் ஜபிக்கின்ற அம்சம் என்ற மூச்சுக்காற்றில் இணைத்து சொல்லலாம், அல்லது ஓம் என்று பிரணவத்தை நீங்கள் சொல்லலாம், அல்லது அஞ்செழுத்தை நீங்கள் சொல்லலாம். எது உங்களுக்கு முடியுமோ, எது உங்களுக்கு பக்குவமோ, எதை சொன்னால் உங்களுக்கு பரிபாகம் வருமோ அதை நீங்கள் சொல்லலாம் என்றுதான் இப்படி அசபை பல வகையாக இருக்கிறது என்று பல்வேறு வகையாக சொல்லியிருக்கிறாள்னு பார்க்குறோம். நான் நினைக்கிறேன், எனக்கு அப்பா எழுதின உரையில் திருவருட்பயன் தான் எனக்கு ஞாபகம். உருவம் அருவம் அருவுருவம் என்று சொல்லிட்டு அப்புறம் அறிவு உருவம்னு ஒன்று சொல்லுவார். திருவருட்பயலில் பெருமானுடைய வடிவம் மூவகை திருமேனி தான் எல்லாம் சொல்லுவோம். முதல் உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, அருவத் திருமேனி. அப்புறம் ஞானிகளுக்கெல்லாம்
அறிவு திருமேனி என்று நான்காவது சொல்லுவான். சொல்லிட்டு பெருமாளுடைய திருமேனியை இப்படி பல வகையாக சொல்வதற்கு என்ன காரணம்? இப்போ உருவத் திருமேனி என்று சொன்னால் ஒரு திருமேனி வச்சுடலாம் இல்லையா? நடராஜன் மட்டும் வைக்கலாம் இல்லையா? மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 மூர்த்தங்கள் வச்சிருக்கோம். தட்சிணாமூர்த்தி ஒரு வடிவம் இருக்கிறது, கல்யாண சுந்தரன் சொல்கிறோம், சோமாஸ்கந்தர், இப்படி பல வகையான உருவம் வைக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவம் பிடிக்கும். திருமணத்தை ஏன் சார் இவ்வளோ வைக்கிறாங்க காய்கறின்னு சொன்னால் அவங்க ஆடம்பரத்துக்காக இல்லையா? ஒன்று ஒருத்தருக்கு பிடிக்கும் இல்லையா? அதுக்காக இது எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் தெரியாது. எனவே சில பேருக்கு இந்த கூட்டு பிடிக்கும், சில பேருக்கு பொரியல் பிடிக்கும், சில பேருக்கு பாயசம் பிடிக்கும் இல்லையா? அதுபோல் எல்லாம் பிடிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் என்று தான் நிறைய வைக்கிறாங்க இல்லையா? அதேபோல் பெருமாளுடைய 25 மகேஸ்வர மூர்த்தம் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் தியானிக்கலாம் என்பதற்குத்தான் உருவத் திருமேனியை பல வகை திருமேனியாக வைக்கின்றார்கள். பஃபே கரெக்டாக சொல்கிறாங்க. பஃபே சிஸ்டம் வச்சாச்சு, எதோ ஒன்றாலும் எடுத்துக்கின்றாங்க இல்லையா? அதே போல் இத்தனை திருமேனி இருக்குது, உங்களுக்கு எது வேண்டுமோ தியானிக்கலாம் என்று அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தாங்க உருவத் திருமேனி, அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, கடைசியாக ஞானிகளுக்குத்தான் அறிவுத் திருமேனின்னு சொல்கிறோம். பரிபாடலில் உரை எழுதுகின்ற பரிமேல்கள் இதை குறிக்கிறார். என்ன சொல்கிறார்? அந்தணர்களுக்கு வேள்வியிலே தோன்றுகின்றான். வேள்வி செய்கின்ற பொழுது வேள்வியிலே வருகின்ற யாகத்தில் வருகிற தீ இருக்கு இல்லையா? அந்த தீ வடிவாக பெருமான் இருக்கின்றான். அந்தணருக்கு வேள்வியிலும் நம்மனோருக்கெல்லாம் படிமை உருவத்தில் தான். நம்ம மாதிரி இருக்கிறவர்கள்லாம் வேள்வி கிடையாது, வேள்வி அருவுருவம். நமக்கெல்லாம் நடராஜர் சோமாஸ்கந்தர் போல உருவத் திருமேனி படிமையிலே வருகின்றான் என்று சொல்லிட்டு, யோகிகளுக்கு சுடர் வடிவிலே உள்ளத்திலே சுடர் வடிவாக இருக்கிறான் என்று 3 பேர் சொல்லிட்டார். உருவத் திருமேனி அருவுருவத் திருமேனி யாகத்துக்கு சொன்னார், உருவத் திருமேனி நமக்கெல்லாம் சொன்னார், யோகிகளுக்கு சுடராக சொன்னார் என்று பார்க்கிறோம். சுடராக போடுவால் ஞானிகளுக்கு எல்லா இடங்களிலும் பெருமான் தோன்றுகிறான், எல்லா வடிவமும் பெருமான் தான், யாவும் அவனுடைய வடிவம்தான் என்று ஞானிகளுக்கு தோன்றுகிறான் என்றால் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றாற் போல பெருமான் தன்னுடைய சுரூப நிலையை மாற்றிக்கொண்டு தடுத்த லட்சணத்தை அருள் புரிகிறான் என்பதனால்தான் இந்த அசபையை சொல்லி இத்தனை மந்திரங்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த 6வது மந்திரத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். அதுவரையில் நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தினோம். இடைவெளிக்கு பின்னால் நாம் மீண்டும் சிந்திக்கலாம் என்று